இதில் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டியூவல் ஹீட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு இதில் வந்து பல்பும் இருக்குது ஹீட்டரும் இருக்குண்ணா. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். வீக்லி வந்து ஒரு 1000 முட்டை வந்து லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து 2200 முட்டை கெப்பாசிட்டி காடைக்கு. அதுவே கோழிக்கு அந்த 800 முட்டைக்கு வந்துடும்னா. இதில் பல்பும் இருக்குது ஹீட்டரும் இருக்குண்ணா. ஏன்னா பல்ப் பண்ணுறது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீட்டில் யாராவது லேடிஸ் இருக்காங்க சிம்பிளாக யூஸ் பண்ணோம்னா பல்ப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ 3வது புத்துக்கு 2 சுவிட்ச்னா இந்த சுவிட்சை வந்து மேலே போடுறேன். இப்போ பல்புக்கு லைன் ஆஃப் ஆகிட்டு ஹீட்டருக்கு கிடச்சிரும்னா ஹீட்டர் மூலமா பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். இதில் வந்து முட்டை வைக்கிற ட்ரே மட்டுமே இல்லாமல் இது ட்ராலி மாதிரி வீல் செட் பண்ணியிருக்கோம்னா இது வேணும்னா கூட நம்ம ஈஸியாக பின்னாடி வலிச்சுக்கிட்டு கூட நம்ம எடுத்துக்கிட்டு முட்டை கிட்ட வைக்கிறது செய்யறதுக்குலாம் பண்ணிக்கலாம்னா. இதுக்கு வந்து பைக் செயின் போட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா, எப்பவுமே சைக்கிள் செயின் வச்சு தான் வரும். நான் பைக் செயின் போட்டு கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் நேராக கொடுத்ததுனால அந்த சரிஞ்சு போகிறது கிட் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. ப்ளஸ் வந்து லோடும் நல்லா தாங்கும். இதில் வந்து தண்ணியுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே ஃபில் பண்ணிக்கும். வணக்கம் பிரதர். வணக்கம்ண்ணா. பிரதர், ஏற்கனவே நம்ம 2 பதிவுகள் வந்து இன்குபேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். முதல்ல வந்து 40 முட்டையிலேருந்து 70 முட்டை வரைக்கும் விற்கக்கூடிய சின்ன இன்குபேட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டியிருந்தீங்க. அடுத்ததாக ஆட்டோமேட்டிக் ப்ரூடர் வந்து செட்டப் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து காடைகளுக்கான முட்டை வந்து 2200 முட்டைகள் விற்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வந்து பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி புதுசாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு சின்னதாக ஒரு அறிமுகம். ஓகே, வணக்கம்ண்ணா. ஆக்சுவலாக என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கமல்ண்ணா. நான் முன்னாடி வந்து சென்னை ஆவடியில் வந்து இன்குபேட்டர் மேனுஃபேக்சரிங் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது அரக்கோணம்ண்ணா. இப்போ நம்ம இருக்கிறது அரக்கோணம் குருராஜப்பேட்டை. இது நமக்கு வந்து ஃபார்மிங் வைக்கணும் அப்படின்ற நமக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ட்ரீம். ஸோ ஃபார்மிங்காக நம்ம சென்னைக்குள்ளே வந்து பண்ண முடியாதுக்காக நம்ம நேட்டிவ் பிளேஸுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். இங்கேருந்து தான் இப்போ பண்ணுறதுக்கான பிளான். இப்போ அங்கேருந்து இங்கே வந்ததுமே கம்பெனியும் பெருசு பண்ணிட்டோம், வீடு எல்லாமே இங்கே ப்ராப்பராக செட் பண்ணிட்டோம். ஃபார்மிங் மட்டும் இன்னொரு 6 மாதம் 1 இயர்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம நேட்டிவில் பண்ணணுன்றதுக்காக தான் இங்கே ஷிஃப்ட் ஆனோம்னா. வந்தாலுமே கூட இப்போ இன்குபேட்டர்ன்றது அந்த பழையிலேருந்து கான்டாக்ட் அப்படியே இருக்குது. இதுவுமே ஒரு பிஸ்னஸ் அப்படியே கூடவே கொண்டு போகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம்னா. இப்போ என்னென்னா முன்னாடி பண்ணும்போது ஒரு சின்ன இடத்துல பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு 10க்கு 10 இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு 15க்கு 15 இடத்துல பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கு 40ன்ற ஷெட்டு போட்டு பெருசாகவே இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம்னா. முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன ஒரு பிராண்டிங் குவாலிட்டியில் போகணும் அப்படின்றதுக்காக அதே குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற பொருளாக இருக்கட்டும் ஒரு பிராண்டை தவிர்த்து மற்ற இது வந்து நான் வாங்குறது கிடையாது. அதேமாதிரி நம்ம கொடுக்குறதுமே பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியாக கொடுத்துணுன்னு பண்ணுறேன்னா. அதேமாதிரி எம்எஸ்எம்இ ஜிஎஸ்டி எல்லாமே பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் ஆர்டரும் சில டைம் வரும் இந்த ஸ்கீம் மூலிமா எடுக்கிறது. ஸோ அதுக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நல்ல பொருளாக கொடுத்துட்டா கண்டிப்பாக நம்ம பேர் நல்லா நிற்குன்றதுக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பெஸ்ட்டாக பண்ணுவோன்னு அது பண்ணிகிட்டு இருக்கோம்ண்ணா. சரிங்க, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த இன்குபேட்டர் வந்து காடைக்கான இன்குபேட்டருங்களா? ஆமாங்கண்ணா. இப்போ இதை பற்றி சொல்லுங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்காக இருந்தாலும் காடைக்காக இருந்தாலும் சூட்டபிள் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இவங்க கேட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா காடைக்காகவே கேட்டிருக்காங்க. காடைக்கான ஷட்ரு ஹேச்சரு தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து ஒரு 1000 முட்டை வந்து லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து 2200 முட்டை கெப்பாசிட்டி காடைக்கு. அதுவே கோழிக்கு அந்த 800 முட்டைக்கு வந்துடும்னா. ஹேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 முட்டைக்கான ஹேச்சரு. இப்போ வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 முட்டையை லோட் பண்ணுவாங்க. ஒரு 15 நாள் கழிச்சு இதுக்கு எக்ஸை மாற்றிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வாரம் அந்த 1000லேருந்து ஹேச்சிங் எடுக்கிற மாதிரி பிளானிங் அது. சப்போஸ் நம்ம கோழி காடை எது வேணாலும் மிக்சிங்காகவும் வச்சுக்கலாம். ஒரு 2 ட்ரே வந்து கோழி 2 ட்ரே வந்து காடை அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி வாத்து வான்கோழி கினிக்கோழி எது வந்தாலும் இதில் சூட்டபிள் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ கோழிக்கான டெம்பரேச்சரும் நாட்டுக்கு தான் காடைக்கான டெம்பரேச்சரும் 2 ஒன்றுங்களா? ஆமாங்கண்ணா. பறவையோட முட்டைக்கு எல்லாமே டெம்பரேச்சர் காமன் தாங்கண்ணா. ஹியூமிடிட்டியும் ஒன்று. ஆமாண்ணா. என்னென்ன மாறும்னா டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி இது எல்லாமே காமன் தானா. என்னென்ன மாறும் அப்படின்னா முட்டையோட சைஸ் மாறும்னா பொரிப்புக்கான நாட்கள் மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காடைக்குன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காடைக்குன்னா 2 வாரம், கோழிக்குன்னா 3 வாரம், வாத்து வான்கோழிக்குன்னா 4 வாரம் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அக்யூரேட்டாக சொல்லணும்னா காடைக்கு வந்து 17 to 18 நாளுங்கண்ணா. கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள் வரும். அப்புறம் வந்து வாத்து வான்கோழிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 28 நாள், கினி கோழிக்கு மட்டும் 26 நாள் வரும்னா. கூஸ் வாத்துன்னு போது 30 to 35 நாளுக்குள்ளே சைக்கிளிங் மாறுதுண்ணா. இப்போ ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரும் செட்டப் வந்து ஒரே மாதிரி. ஆமாண்ணா, காமண்ணா. ஹேச்சிங் டைமில் மட்டும் மாறும்ண்ணா. சரிங்க பிரதர், இப்போ இன்குபேட்டரில் எப்படி டெம்பரேச்சர் செட் பண்ணுறது, ஹியூமிடிட்டி செட் பண்ணுறது, இதோட ஃபங்க்ஷன் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேங்கண்ணா. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் தாங்கண்ணா. ப்ளக்கை போட்டுட்டு நம்ம அங்கே ஆன் பண்ணிட்டாவே இங்கே வந்து சப்ளை வரது இங்கே காட்டிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 196 வந்து வோல்டேஜ் வருதுண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பர் வந்து ஆன் பண்ணுறேங்கண்ணா. ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ளை வந்துடும். எடுத்துலேயே ஸ்டார்டிங் ஆன் பண்ண உடனே டைமர் வந்து ரன் ஆகிடும்னா. ஆக்சுவலி இப்போ டெஸ்டிங் மோடில் இருக்குது. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா டெஸ்டிங் மோட்லாம் பார்த்துட்டு கம்ப்ளீட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பண்ணி லாக் பண்ணி கொடுத்துருவேண்ணா. ஏன்னா ஒவ்வொரு டைமுக்கும் இப்போ கஸ்டமர்கிட்ட சொல்லி நம்ம வந்து ப்ரோக்ராமை மாத்திர மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். ஸ்டாண்டர்டாக இது பண்ணிட்டு லாக் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு சேஃப்டிக்காக எம்சிபி ட்ரிப்பர் கொடுத்துருக்கேன்னா. அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலரு. இப்போ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆன் ஆச்சுன்னா ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியும்.
ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈட்ரியில் பல்புக்கு ஒரு சேஃப்டி வேணும்னா 2 ட்ரிப்பர் கொடுத்துருக்கேன். இப்போ இது ஆன் பண்ணால் தான் நம்மளுக்கு சப்ளையே வரும்ண்ணா. சரிங்களா? இப்போது டெம்பரேச்சர் கட்டர்லேருந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்கு போயிட்டு எம்சிபிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 2-வே சுவிட்சுக்கும் ப்ளஸ் வந்து இந்த இண்டிகேட்டரும் போயிட்டு ஹீட்ரு பல்புக்கு போகுதுண்ணா. ஸோ கான்செப்ட் வைஸ் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பல்பும் இருக்குது, ஹீட்டரும் இருக்குண்ணா. ஏன்னா பல்ப் பண்ணுறது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வீட்டில் யாராவது லேடிஸ் இருக்காங்க, இல்லை வந்து எனக்கு வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணணும்னா பல்ப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு பல்ப் வேணாம்ப்பா, எங்கள் ஏரியாவுக்கு செட் ஆகாமல் அடிக்கடி ஃபியூஸ் போகுதுன்னா ஹீட்டரும் ரன் பண்ணிக்கலாம்ண்ணா. அந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2-வே சுவிட்ச்னா. இப்போ சுவிட்ச் வந்து மேலே போட்டால் நம்மளுக்கு ஹீட்டர் ரன் ஆகும், கீழே போட்டால் பல்ப் ரன் ஆகும். அந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்னா. சரிங்களா? உள்ள வெளிச்சத்துக்காக கொடுக்கறதுக்கு. இப்போ டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் ரன் ஆகும்போது ரெட் கலர் இண்டிகேட்டரும், டெம்பரேச்சர் ஹையாக போச்சுன்னா எக்ஸாஸ்ட் ஆகும்போது எல்லோ கலர் இண்டிகேட்டரும் பிளிங்க் ஆகும்னா. ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலிப்ரேஷன் சும்மா ஒரு கிராஸ் செக் பண்ணாங்க, ஜஸ்ட் ஒரு மானிட்டர் மட்டும் கொடுத்துருக்கேன் இது. அப்புறம் இது வோல்ட் மீட்டர்னா. இப்போ இது டைமர் ரன் ஆகும்போது நம்ம கிரீன் கலர் இண்டிகேட்டர் வந்து இது ஆகணும். டைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கான்செப்ட் கொடுத்துருக்கேன். உள்ளுக்குள்ள செயின் மெக்கானிசம் தான். இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இதுதான் மெயின் யூனிட். இது இன்குபேட்டருக்கான பிரெயின்ன்றதே இதுதான். இதில் அந்த சேஃப்டி எம்சிபி ட்ரிப்பர்லேருந்து எல்லாமே கண்ட்ரோல் யூனிட் எல்லாமே காமிச்சிட்டேன். இப்போ இந்த கண்ட்ரோல் யூனிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேக்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துருவோம் நாங்கள் ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் இது ப்ராப்ளமோ இல்லை வந்து அந்த கேலிப்ரேஷன் மிஸ் ஆகுறது, இல்லை இந்த அக்யூரேசி மிஸ் ஆகுறது, சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஷார்ட் ஆகுறது, அந்த மாதிரி இஷ்யூலாம் எதுவுமே வராதான். சப்போஸ் எதனா ஹை வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் போவோம். அதுக்குமே நம்ம எம்சிபி ட்ரிப்பர் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து அடி வாங்காத அளவுக்கு என்ன சேஃப்டி பண்ணுமோ அதை பண்ணிடுறோன்னா. இப்போ இன்னர் சைடு என்னென்னு இருக்குன்னு பார்த்துலாம்ண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோரில் தனியாக ஒரு பேனல்னு கொடுத்துருக்கோண்ணா. இது எலக்ட்ரிக்கல் பேனல்னு சொல்லுவோம் நாங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் கொடுத்துருக்கோண்ணா. அப்புறம் ஹீட்ரு வந்து 200 வாட்ஸ் ஹீட்ரு வந்து ஒரு 3 ஹீட்ரு கொடுத்துருக்கோம். அப்புறம் பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா 6 பல்ப் ஹோல்டர் கொடுத்துருக்கோண்ணா. இதில் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டியூவல் ஹீட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு. இதில் வந்து பல்ப்பும் இருக்குது, ஹீட்டரும் இருக்குண்ணா. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இப்போ பல்ப் பண்ணுறது அடிக்கடி சில ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போகிற கம்ப்ளைண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஹீட்டரில் ரன் பண்ணிக்கலாம். இப்போ பல்ப்பு போட்டாலும் பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் பல்ப்பு 6 போடுறோம்னா. அப்போ 6 வந்து பார்த்தீங்கன்னா 36 360 வாட்ஸ் வரும். இதே வந்து நம்ம வந்து 100 வாட்ஸ் பல்ப்பு போடுறோம் கிளைமேட் சேஞ்சிங்காக அப்படின்னு சொல்லிட்டு 100 வாட்ஸ் போட்டோம்னா 600 வாட்ஸ் வந்துடும். ஹீட்ரு மட்டும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கோம். ஏன்னா பல்பை பொறுத்தவரைக்கும் ஹீட்டை வந்து வாட்ஸை வந்து கூட்டவோ குறைக்கவும் முடியும். ஆனால் ஹீட்ரு மட்டும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கோம். எந்த மாதிரி ஏரியா வந்தாலும் நம்மளுக்கு பல்பு ஃபீஸ் போகுது, அந்த ஹீட் கிடைக்கலன்ற கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுக்கு அப்படி கொடுத்துருக்கோன்னா. இப்போ இது சேஞ்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல்பில் ரன் ஆகுதுங்களா. இப்போ 3வது புத்துக்கு 2-வே சுவிட்ச்னா இந்த சுவிட்சை வந்து மேலே போடுறேன். இப்போ பல்புக்கு லைன் ஆஃப் ஆகிட்டு ஹீட்ருக்கு கிடச்சிரும்னா இப்போ ஹீட்ரு மூலிமா பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுதான் ப்ரோ. இப்போ வந்து பல்ப்னா பல்பில் மட்டும்தான் ஹீட் கிடைக்கும். ஆமாங்கண்ணா. ஏற்றனா ஏற்றல. ஆமாங்கண்ணா. இப்போ நம்ம ஃபோனில் 2 சிம் போட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்கண்ணா. இப்போ சிம் 1 மட்டும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறோம், சிம் 2 வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, சாய்ஸபிள். சேம் அதே மாதிரி பல்ப் வந்து 2 யூஸ் பண்ண முடியாதுங்கண்ணா. ஏதாவது 1 மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பல்ப் ஒரு வேளை பீஸ் போயிடுச்சுன்னா டக்குனு ஏற்ற. ஆமாங்கண்ணா. இப்போ விவசாயம் சார்ந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்ண்ணா. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பக்கத்தில் இருக்க ஏரியாலையும் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எர்த் கனெக்ஷன் சரியில்லை அந்த மாதிரி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பல்பு ஃபியூஸ் போகும். ஸோ யாருக்கெல்லாம் பல்பு ஃபியூஸ் போகிற கம்ப்ளைண்ட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஹீட்ரு மட்டும் ஸ்டாண்டர்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இன்னும் சொல்ல போனால் நான் ஒரே ஹீட்ரு போட்டு கொடுத்துடலாம்ண்ணா. ஆனால் அப்படி கொடுத்தா இப்போ சென்டர் மட்டும் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 வாட்ஸு. இங்கேருந்து ஹீட்டெல்லாம் இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும்னா ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் நான் 3ஆக கொடுத்துருக்கேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, சப்போஸ் 99% ஹீட்ரு போகாது, அப்படி போயிடுச்சுன்னா கூட 3 ஹீட்டர் ஒரே டைம் போகாது இல்லைங்களா. எதனா 1 போனா கூட 3 இருக்குமா பேக்கப்புக்கு தாக்கு பிடிச்சிடறனால ஹீட்டும் நமக்கு டாப் ஈவனா பிரியும். ஆமா, ஈவனா பிரியும். ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த கஸ்டம் ஃபேன் வரும், அது கொடுத்துடலாம். ஆனால் அதை விட எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 அடி வரைக்கும் ஏர் த்ரோ நல்லா சூப்பராக இருக்கும்னா. வைப்ரேஷன் கிடையாது. இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, சவுண்ட் தான் கேட்குதா பாருங்களேன். ஸோ வைப்ரேஷன் இருக்காது, அந்த நாய்ஸும் இருக்குது. ஏன்னா அந்த ஃபேன் என்ன ஆகுதுன்னா ஹேச்சிங் ஆக டஸ்ட் பட என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே மோட்டர் காயிலுக்குள்ளே போயிட்டு டஸ்ட்டு பட்டுறதுனால கரகரன்னு ஒரு சவுண்ட் இருக்கும். இதில் அப்படியெல்லாம் இருக்காது, நான் நல்லாயிருக்கும். சப்போஸ் இது வந்து கிராம்ப்டன் ஃபேனுங்கண்ணா. சப்போஸ் இதுவுமே கூட உங்களுக்கு ஃபேன் ஏதோ காயில் சம்திங் எதனா பிரச்சனைனா கூட தனியாக அங்கே ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கோண்ணா. இப்படி கட்டிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த போல்ட் நெட்டை மட்டும் அந்த நெட்டை மட்டும் கட்டிட்டு இந்த ஃபேனை கொண்டு போயிட்டு எங்கே வேணால் கடையில் கொடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஊருக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்து மாட்டிக்கலாம் பண்ணிக்கலாம். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கம்ப்ளைண்ட் வரவே வராதுன்னு சொல்ல முடியாதுன்னா, வந்தாலுமே எவ்வளோ ஈஸியாக நம்ம அதை அட்டன் பண்ணுறோம் அப்படின்றத விஷயமே. இப்போ பல்பு ஃபீஸ் போகுது, நம்ம பல்புக்கு ஒரு 30-40 வருஷமாக பழகிட்டோம். ஸோ ஈஸியாக மாற்றிடுவோம் இல்லைங்களா. ரெண்டாவது ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் மாத்திர கஷ்டமாக இருந்தால் கூட 3 ஹீட்டர் கொடுத்துருக்கோம். ஒரு ஹீட்டர் ஃபெயிலியர் ஆச்சு, 2 ஹீட்டர் தான் இருக்குனாலும் உங்களுக்கு ரிசல்ட்டில் எந்த ஒரு குறையும் இருக்காது. அந்த ஹீட்டு கெயின் ஆகுது மட்டும் இப்போ ஒரு 10 நிமிஷம் ரீச் ஆகுது, ஒரு 12 நிமிஷமாக எடுத்துக்குமே தவிர மற்றபடி ஃபெயிலியர் இருக்காது. 4 பின்ன மொத்த யூனிட்டுமே பிரித்து மாற்றினா கூட இப்படி கொடுத்துட்டேன். மெயினாக நான் டோரில் கொடுத்தது காரணம் என்னன்னா, இப்போ பல்போ இல்லை ஃபேனை க்ளீன் பண்ணணுமோ ஏதோ ஒன்று ஒர்க் இருக்குது, நான் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன்னா கையை உள்ளே விட்டு க்ளீன் பண்ணி எடுக்கணும்.
அந்த முட்டை வைக்கிற ட்ரேலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணணும். வாரம் அதை நான் பண்ணணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால மொத்தமாக டோரில் கொடுக்கும்போது உள்ளுக்குள்ளே வேறு எந்த எலக்ட்ரிக்கல் செட்டப்பும் எதுவும் இருக்காது மோட்டருக்கான பாயிண்ட்டை தவிர. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் வரும்போது ஈஸியாக எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணுன்றதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன்னா. சரிங்க. இது வந்து டோர் லிங்க்னா அதே மாதிரி கண்ணாடி அவங்க கேட்டது எல்லாமே கொடுத்துட்றோம். ஆனால் இப்போ இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரே வந்து ஃப்ரண்ட்டில் வருதுங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ஃப்ரேம் அடிச்சு தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து முட்டை வைக்கிற ட்ரே மட்டுமே இல்லாமல் இது ட்ராலி மாதிரி வீல் செட் பண்ணியிருக்கோம்னா இது வேணுன்னா கூட நம்ம ஈஸியாக பின்னாடி வலிச்சிக்கிட்டு கூட நம்ம எடுத்துக்கிட்டு முட்டை கிட்ட வைக்கிறது செய்யறதுக்குலாம் பண்ணிக்கலாம்ண்ணா. மூவபிள் தான் இப்போ. ஆமாங்கண்ணா, வீல் 4 பக்கமும் கொடுத்துருக்கோங்கண்ணா. இல்லை அதே மாதிரி இப்போ எல்இடி லைட் சொன்னோம் பார்த்தீங்களா, இப்படி கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் மொத்த யூனிட்டுமே ஆஃப் ஆயிடுச்சுன்னா கூட லைட்டுக்கு மட்டும் லைன் வந்து த்ரூவாக கொடுத்துருக்கேண்ணா. சப்போஸ் நாலு பின்ன நம்ம க்ளீன் பண்ணணும், ஒரு கேன்லிங் பார்க்கணும், எக் எடுக்கணும் பண்ணணும் போது மற்ற யூனிட்லாம் ஆஃப் ஆகிடணும். ஹீட்ரு, பல்பு, ஃபேனெல்லாம் ஆஃப் ஆகிடணும். அதேமாதிரி மோட்டர் ரொட்டேஷனாக தான் ஆஃப் ஆகிடும். ஆனால் வெளிச்சம் வேணுமே என்ன பண்ணுறது, ஃபோனில் தனியாக வச்சுட்டு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் அதுக்குன்னு சொல்லிட்டு எல்இடிக்கு தனியாக கொடுத்துட்டேன், த்ரூவாக கொடுத்துட்டேன். இதை ஆஃப் பண்ணிட்டு கூட அக்சஸ் பண்ணிக்கலாம். எல்இடி லைட்டு மிஷின் ஆஃபில் இருந்தாலும் ஆமாண்ணா, அது மட்டும் த்ரூ கொடுத்துருக்கேண்ணா. அப்புறம் இப்போ நார்மலாக ஆன் பண்ணிட்டாவே எப்பவுமே எவ்ரி ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வரும்னா அதுலேருந்து கரெக்டாக ஒரு 1 ஹவர் கழிச்சு 45 டிகிரி பின்னாடி போய்டும்ண்ணா. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 14 வாட்ஸ் மோட்டர்னா, சிங்க்ரனைஸ் மோட்டர்னு சொல்லுவாங்க, இல்லைனா 2.5 RPM மோட்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பைக் செயின் போட்டு கொடுத்துருக்கேண்ணா. சரிங்களா? எப்பவுமே சைக்கிள் செயின் வச்சு தான் வரும். நான் பைக் செயின் போட்டு கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் நேராக கொடுத்ததுனால அந்த சரிஞ்சு போகிறது, அந்த ஸ்கிட் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. ப்ளஸ் வந்து லோடும் நல்லா தாங்கும். நம்ம கிரீஸ் ஊற்றி இல்லை ஆயில் போட்டு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. நார்மலாகவே நம்ம லிமிட்டாகவே வந்து மெயின்டைன் பண்ணிட்டா போகுதுன்னா அது லைட்டாக ரஸ்ட் ஆறுனா கூட உங்களுக்கு ஃபங்க்ஷனில் எந்த ஒரு குறையும் இருக்காதுண்ணா. சரி, இப்போ இதில் தண்ணி வைக்கக்கூட அந்த செக்ஷன் எங்கே இருக்குது? அதுங்கண்ணா, அடியில் வந்து இங்கே வாட்டர் பால் கொடுத்துருக்கோண்ணா. இதில் வந்து தண்ணியுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே ஃபில் பண்ணிக்கும். சரிங்களா? தண்ணி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது. ஆமாண்ணா, தண்ணி குறைய இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நம்ம இந்த ஃப்ளோட்டிங் வால்வ்னு சொல்லிட்டு செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைப்பில் தான் போட்டு செட் பண்ணியிருக்கோம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கோண்ணா. 25 லிட்டர் தண்ணி கேன் கொடுத்துருக்கோம்ண்ணா. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 லிட்டர் தண்ணி கேன் கொடுத்துருக்கோம். நல்லா ஹெவினா அது ஆக்சுவலாக நம்ம கீழே அந்த டேப் மட்டும் இருக்கும், அதை வச்சு பண்ணலாம். பட் அதை விட இப்படி கொடுத்துட்டா தண்ணியும் நிறைய இருக்கும். ஸோ கம்மியான மெயின்டெனன்ஸாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஹேச்சர்னா ஆக்சுவலாக இப்போ வந்து 2000 மூட்டைக்கான ஷட்டர் பார்த்தோம், இது வந்து 1000 மூட்டைக்கான ஹேச்சர்னா. இப்போ சேம் இதே கான்செப்ட் தான் கொடுத்துருக்கோம். அதை கொடுத்துருக்க விட இது பெரிய ஃபேன் கொடுத்துருக்கோம். ஹீட்ரு பார்த்தீங்கன்னா 2 200 வாட்ஸ் ஹீட்ரு. பல்புமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வோல்ட் கொடுத்துட்டோம்னா அந்த ஃபேனுக்கு தனியாக அதே மாதிரி ப்ளக்கு கொடுத்துட்டோம். சேம் அதே எலக்ட்ரிக்கல் பேனல் போட்டு செட் பண்ணியிருக்கோம். நான் நாலு பின்ன பிரச்சனைனா கூட இந்த 2 போல்ட்டை கட்டிட்டு இது தனியாக எடுத்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம்ண்ணா. அதேமாதிரி இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் மேக்கர் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுன்னா டெம்பரேச்சர் ஹையாக போச்சுன்னா மிஸ்ட் மேக்கர் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 முட்டைக்கு மேலே, அதாவது கோழி முட்டை 1000 முட்டைக்கு மேலே போனால் மட்டும் தான் ஹியூமிடிட்டி கண்ட்ரோலில் போடுறது. அதுவும் கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு தான். ஏன்னா ஒரு பிராண்டட் ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் ரேட் ஜாஸ்திங்கண்ணா இருக்கிறதுலையே. ஒரு 3500 ரூபா பக்கம் வந்துடுது. அதை வச்சு தான் நம்ம வந்து ஹேச்சிங்காக ஏற்ற மாதிரி ஹியூமிடிட்டி கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா மெக்கானிசம் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டியை கொண்டு வர முடியும்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வாயகண்ட பாத்திரமா வச்சு தண்ணி நிறைய பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஈரப்பதம் நல்லா கிடச்சிரும். அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம், குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், மிஸ்ட் மேக்கர் கொடுத்துருக்கோம்னா. இப்போ உள்ளுக்குள்ளே நார்மலாக ஆவி ஆகும்போது இந்த ஃபேன் வந்து அந்த காற்றை வந்து ஈக்குவலாக எல்லா பக்கம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். அதை தாண்டி மிஸ்ட் மேக்கர் கொடுக்கும்போது அது 1 மினிட் 2 மினிட் மட்டும் ரன் ஆனாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தேவையான ஹேச்சிங் வந்து தேவையான ஹியூமிடிட்டி வந்து கிடச்சிரும்ண்ணா. இப்போ ஹேச்சர் வந்து ஹியூமிடிட்டி கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும். ஆமாங்கண்ணா. இப்போ ஷட்டரில் எவ்வளோ இருக்குன்னா ஹேச்சரில் எவ்வளோ? ஆனால் ஷட்டரில் பார்த்தீங்கன்னா மினிமம் 60லேருந்து மேக்ஸிமம் ஒரு 80 வரைக்கும் இருக்கலாம்ண்ணா. ஹேச்சரில் பொறுத்த வரைக்கும் ஒரு 70லேருந்து ஒரு 85 வரைக்கும் இருக்கலாம். 90 வரைக்கும் கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாதுண்ணா. சரிங்க ப்ரோ, இப்போ காடை முட்டை வந்து வைக்கிறான்னு வச்சிங்களேன். ஓகேண்ணா. ஷட்டரில் வந்து கரெக்டாக எத்தனை நாள் ஷட்டரில் இருக்கணும், அதுக்கப்புறம் ஹேச்சர் கொண்டு வரணும்? ஆனால் ஒரு 15 நாளைக்கு ஷட்டர் டைமிங்கில் இருக்கணும்னா, அதாவது எக் ரொட்டேஷன் ஆகணும். லாஸ்ட் 3 டேஸுக்கு வந்து ரொட்டேஷன் ஆகக்கூடாதுண்ணா. 3 டேஸ் இதில் இருக்கணும். ஆமாண்ணா. இப்போ நம்ம நார்மலாக முட்டை எல்லாமே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரேல வந்து எக்ஸ் எல்லாமே அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு உள்ள வச்சுக்கலாம்ண்ணா. இதில் வச்சுட்டு போதும். இதுலேயே வந்து ஹேட்ச் ஆகி வரும். நம்ம வேறு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைண்ணா. ஹேச்சிங் ஆகும் 3 நாள் ஆகுங்களா? ஆமாண்ணா, 3 டேஸ் ஆகும்னா. சிலது வந்து அதாவது உங்களுக்கு வச்ச 16ஆம் நாள் முடிவுலேயே வந்து உங்கள் ஹேச்சிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இருந்தாலும் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்றதுக்காக 18 டேஸ் வரைக்கும் நம்ம வச்சு வெயிட் பண்ணி நம்ம அதுக்கு மேலே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம். அதே நாட்டுக்கோழி முட்டைனா ஷட்டர்? ஆமாங்கண்ணா, 18 நாளைக்கு ஷட்டர் டைமிங்னா லாஸ்ட் 3 டேஸ் வந்து ஹேச்சிங் வரும். இப்போ சப்போஸ் வந்து கரண்ட் எதனா ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 டே 2 டே வந்து டிலே ஆகும்ண்ணா. இப்போ எவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அந்த நேரம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். சரி, இப்போ இதுலேயும் ஹீட் ப்ராசஸிங்காக லைட்டும் யூஸ் பண்ணலாம். ஆமாண்ணா, இதுலேயுமே டியூவல். ஆமாண்ணா, டியூவல் தானே கொடுத்துருக்கேன். நம்ம பண்ணுற எல்லா மாடலுக்குமே டியூவல் தானே. அதாவது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 70 முட்டையிலேருந்து நம்ம பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டியூவல் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறது. இந்த மினிமம் பட்ஜெட் அந்த நம்ம 40 எக் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் பல்ப் மெக்கானிசம்லேயே கொடுத்துருக்குதுண்ணா. சரிங்க பிரதர். இப்போது இன்குபேட்டர்ஸ் வந்து பொதுவாக ப்ளைவுட்டில் பார்த்துருப்போம்.
ஐலமில் பண்ணியிருப்பாங்க, ஐலம் ஷீட்ஸில் வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க முழுக்க. இது எப்படி பிரதர் குவாலிட்டி வைஸில் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்குமா? எதுக்காக இது பண்ணுறீங்க? கஸ்டமருக்கு அந்த அளவில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஆனால் ஆக்சுவலாக இன்குபேட்டரோட பாடின்றது நிறைய மெட்டீரியல் வச்சு பண்ணலாம்ண்ணா. ப்ளைவுட் இருக்குது, ப்ளைவுட்லேயே லேமினேஷன் பண்ணியும் பண்ணலாம், பெயிண்ட் அடிச்சும் பண்ணலாம். அப்புறம் ஐலம் ஷீட் இருக்குண்ணா, அப்புறம் ஏசிபி ஷீட் இருக்குது, இரும்பு பீரோ பாக்ஸ் பண்ணுற மாதிரி இரும்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டும் பண்ணலாம். இதில் வந்து என்ன பெனிஃபிட்டுக்காக நான் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் துரு பிடிக்காதுண்ணா, ஷாக் அடிக்காது, தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது, கரையான் பிரச்சனை இருக்காது, மண்ணு பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா, உதாரணத்துக்கு ஒரு பால் கவரை நம்ம தூக்கி போட்டால் அதை மக்கறதுக்கு 1000 வருஷம் 2000 வருஷம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 mm திக்னஸ் வந்து பிளாஸ்டிக்னா. பிளாஸ்டிக்கில் நிறைய கிரேட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா PEPPன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஹெவி கிரேடு. ஆக்சுவலாக ஒரிஜினல் பிளாஸ்டிக்னா நல்லா வளையும், உடையாது. செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டினா வளைச்சா வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடையிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டினா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி லாஸ் ஆகாதுண்ணா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் உடையாது. நான் ஒரு ஐலம் ஷீட் போட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் உடஞ்சிருச்சு. ஸோ ஐலம் ஷீட்டை கட் பண்ணிட்டேன். ப்ளைவுட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுடாக இருந்தாலும் நம்மளுக்கு யாராவது தெரிஞ்ச கார்பெண்டர் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பனாக கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நான் ப்ளைவுட்ல ஒரு இன்குபேட்டர் பாக்ஸ் செய்ய போகிறேன்ப்பா, அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுடே போடுறேன், எனக்கு எத்தனை வருஷத்துக்கு லைஃப் கொடுக்குன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். ப்ளஸ் வந்து அதில் எனக்கு ஈரப்பதமும் இருக்கும், தண்ணியும் ஊற்றி நான் அது ஆவி வரும், அந்த நீராவிலாம் வரும். ஸோ இருந்தும் அது வந்து ப்ளைவுட் எத்தனை வருஷம் லைஃப் இருக்குன்னு கேட்டால் மினிமமாக 5 வருஷமோ மேக்ஸிமம் ஒரு 8 to 10 வருஷம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் அது இருக்கும். இது அப்படி கிடையாதுண்ணா. இது அதையுமே தாண்டி லைஃப் ஜாஸ்தி, 20, 30, 50 வருஷத்துக்கு போய்கிட்டே இருக்கும். இது பிரச்சனையே கிடையாது. ஸோ அதுக்காக நான் இந்த ஷீட் போட்டு பண்ணுறேன்னா. ரெண்டாவது ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் MS ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ஆங்கிள் எடுத்து கட் பண்ணி வெல்ட் அடிச்சு ஃப்ரேம் போட்டுருவேன். ஏன்னா அந்த ஃப்ரேம் தான் இதுக்கான ஸ்கெலிட்டனு. சரி மேடம், இப்போ நம்மக்கிட்ட இன்குபேட்டர்ஸ் வந்து வாங்கினான்னா கஸ்டமர்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்கணுங்களா எப்படி? ஆனால் ஆக்சுவலாக வந்து நார்மலாக கால் பண்ணி அவங்க இன்குபேட்டருக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கலாம், நான் என்ன மாதிரி கெப்பாசிட்டி பண்ணுறீங்க, என்ன இது அப்படின்ட்டு. நான் என்னோட கொட்டேஷன் நான் கொடுத்துறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் நிறைய பேர் பண்ணுறாங்கண்ணா. எல்லாருமே அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பாதிக்கிறாங்க, யாரும் எங்கே குறை சொல்ல முடியாது. ஒருத்தங்கிட்ட ஒரு மாதிரி இருக்குண்ணா. இப்போ வந்து தெர்மோகோல் இன்குபேட்டர்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குலாம் சேல் பண்ணுறாங்க. ஆனால் அதே தெர்மோகோல் இன்குபேட்டர் நான் பண்ணுறேன்னா 3000 ரூபாய்க்கு பண்ணுறேன். ஏன் அப்படி பண்ணுறேன்னா நான் பிராண்டட் கண்ட்ரோலர் போடுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க கிட்ட எடுத்து ரேட்டு மட்டும் கேட்டுட்டு விட்டுறாம, சரி ஓகேப்பா நான் வெளியும் விசாரித்தேன், ஓப்பனாக பேசுங்க, யாரும் எதுவும் கோச்சிக்க போகிறது கிடையாது, தப்பு சொல்ல போகிறது கிடையாது. நான் வெளியில் இந்த மாதிரி கேட்டப்போ அவங்ககிட்ட இந்த ப்ரைஸ் சொன்னாங்க, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, உங்ககிட்ட என்னப்பா இருக்குன்னு கேட்டு அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஓகே இந்த பையன் இதெல்லாம் பண்ணுறான், இந்த மாதிரிலாம் இருக்குன்றது தெரியும். நிறைய பேர் வந்து விலையை மட்டும் கேட்டுட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா எடுத்த உடனே வந்து யானை வேலை இருக்குது, குதிரை வேலை இருக்குன்னு கேட்டுறாங்க. அப்படி இருந்தால் நம்ம தரமாகவே பண்ண முடியாதுல்ல. இப்போ யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்டாக கொடுத்துட்டா உங்களுக்கு ஓகே வேணா, யாராக இருந்தாலும் பெஸ்ட்டாக தானே வேணும்னு நினைப்பாங்க. இப்போது சிம்பிள் தானா, ஒரு கோழி வாங்க போகிறோம், நோய் பிடிச்ச கோழி இருக்குது, ரேட் கம்மியாக சொல்கிறாங்க, நல்ல தரமான கோழி இருக்குது, ஒரு 10 ரூபா கூடவே சொல்கிறாங்க. நம்ம பண்ணையில் என்ன பண்ணுவோம், நல்ல பெஸ்ட்டான கோழி இருக்கணும், சேவல் இருக்கணும்னு சொல்லிட்டு 10 ரூபா 20 ரூபா கூட போனால் கூட நம்ம அதை தான் வாங்கிட்டு வந்து சேர்ப்போம். சேம் அதே மாதிரி தான், என்ன பெஸ்ட்டு குவாலிட்டி வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற ரேட்டு கண்டிப்பாக கிடச்சிரும். நான் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 முட்டை இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் தாண்டி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 90,000 70,000க்குலாம் இருக்குது. செய்யணும்னு நினச்சா வெறும் 30,000 ரூபாய்க்கு 1000 முட்டை செய்யலாம். பட் ஆனால் நாளைக்கு பேர் கெட்டுரும், ஒரு ஃபினிஷிங் இருக்காது, ஒயர் கச்சா முச்சான்னு தொங்கும், டோரு தொங்கும், ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட்லேயே உடையும், இந்த பல்ப் அடிக்கடி ஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குண்ணா. இப்போ நான் இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சில்க் ஒயர் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டை குறைச்சிருக்கலாம். ஆனால் நான் வந்து ஆர்பிட் ஒயர் 1² mm ஒயர் தான் போடணும்னு சொல்லி போட்டிருக்கேன். இன்புட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 1.5 போட்டிருக்கேன் ஒயர். ஸோ அந்த மாதிரி போடும்போது மிஷினோட டியூரபிலிட்டி அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் வந்துடும்ண்ணா. சரி மேடம், இப்போ இன்குபேட்டர்ஸ்க்கு வாரண்டி எத்தனை வருஷம் தரீங்க? ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்து நான் இந்த மிஷின் வாங்குறோன்னு வச்சுக்கோங்கன்னா, வாங்கினதுக்கப்புறம் நான் பில் போட்டு கொடுத்துறேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து 2 years வரைக்கும் நான் கண்ட்ரோலர் வாரண்டி கொடுத்துறேன்னா. கண்ட்ரோலர் மட்டும் தான்? ஆமாம், நான் கண்ட்ரோலர் மட்டும் தானா. ஏன்னா மற்ற எதுவுமே போகாதுண்ணா. இந்த ஃப்ரேம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக எதனா பண்ணால் மட்டும்தானே ஆகும். மோஸ்ட்லி 99% பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பண்ணால் போகும்ண்ணா. யாராச்சும் அவங்களே எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்ட்டு. சில பேர் இந்த மாதிரி மிஷின்லாம் இன்குபேட்டரில் வச்சிட்டாங்க, இது பண்ணையில் வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணும், கோழிங்க மேலே ஏறி மோஷன்லாம் போகும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும். அது ஒன்று. கண்ட்ரோலருக்கு மட்டும் வாரண்டி? ஆமாம் ஆமாம், 2 years கிளைம் பண்ணிக்கலாம். ஆமாம். இப்போ வாரண்டி எப்படி கிளைம் பண்ணிக்கலாம்? ஆனால் ஒன்றும் இல்லைங்கண்ணா. இப்போ கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நார்மலாக ரன் ஆகும்போது கட் ஆஃப் ஆகலை, ஓகேங்களா, இந்த டிஸ்பிளே எரராக இருக்குது, இந்த மாதிரி இதுனா நம்ம இது பண்ணிக்கலாம். அதை தாண்டி இது வரைக்கும் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது இல்லைண்ணா. ஏன்னா நான் ஒரு பொருளை நம்பி எடுத்து போட்டு நான் செஞ்சு தரேன்னா அந்த பொருள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கணும், அது உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்து கொடுத்தா தான் கஷ்டம். ஏன்னா எனக்கு என்னவோ 1000 ரூபாய் தான் கண்ட்ரோல் நான் மாற்றி கொடுத்துட்டு போகிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு முட்டை லாஸ் ஆகும்ல. ஸோ ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி சோதிச்சு இந்த கண்ட்ரோலர் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் செலெக்ஷன் பண்ணி போடுறேன்னா, இது நம்ம பக்கா இந்தியன் மேக் கண்ட்ரோலர்ண்ணா. நான் மற்ற கண்ட்ரோலர்லாம் டெஸ்டிங் பண்ணியிருக்கேன், அதை விட இது டாப் கிளாஸாக இருக்கும்ண்ணா. இப்போ வாரண்டி கிளைம் பண்ணும்போது எப்படி அவங்க உங்ககிட்ட நீங்கள் போய் பண்ணீங்களா? ஆனால் இப்போது மிஷின் வாங்கி ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுண்ணா, ஓகேங்களா.
நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. இடி இடிச்சுது, ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் வந்து ஒயர் வந்து ஷார்ட் ஆகி எனக்கு கண்ட்ரோலில் போயிடுச்சு, சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்ம அங்கே போகணும், இல்லை அங்கேருந்து மிஷின் இங்கே வரணும்லாம் கிடையாதுண்ணா. சிம்பிள் தான். இந்த கண்ட்ரோல் யூனிட்டை நம்மளே கைட்டிக்கலாம். பின்னாடி அந்த ஒயர் தனியாக இருக்கும், அதை பார்த்து வச்சுட்டா மட்டும் போதும். இதை கைட்டி அப்படியே நம்மளுக்கு கொரியர் அமிச்சிட்டா போதும், இல்லை அனுப்பணுன்ற அவசியம் இல்லை. இதே மாதிரி கண்ட்ரோல் மாடலை மட்டும் ஒரு ஃபோட்டோ அமிச்சா இங்கேருந்து நான் ஒயரிங் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி அமிச்சுட்ருவோம்னா அது அவங்கள ஈஸியாகவே செட் பண்ணிக்கலாம். இது கண்ட்ரோல் ஒரு 1000 ரூபாய்னா கொரியர் ஒரு 50 ரூபா. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும்ண்ணா. போகுதெல்லாம் அவங்க அனுப்பிவிட்டா போதும். அனுப்பிவிட்டா போதும். ஆக்சுவலாக ரிப்பேர் ஆனது நம்மகிட்ட வரணும்னு அவசியம் இல்லை, அது அவங்களுக்கே தெரியுது. இப்போ ஷார்ட் ஆகிடுச்சு, எனக்கு வேறு வேணும்னா இங்கேருந்து கொரியர் போட்டு கொடுத்துடலாம்ண்ணா. அவங்களே கூட பண்ணிக்கலாம். ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் வீடியோ காலில் கூட கைட் பண்ணி கொடுத்துருவேன்ல. ஸோ யாரும் ஒரு பேசிக்காக ஃபேஸ் நியூட்ரல் தெரிஞ்சால் போதும்ண்ணா, மற்றபடி ஒயிட் டேப் படிக்க தெரிஞ்சால் போதும். நான் சொல்லி கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டா போதும்ண்ணா. சரிங்க பிரதர். இப்போ யாருக்காச்சும் பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து இன்குபேட்டர்ஸ் வேணாம்னா இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாங்கண்ணா. ஆனால் என் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9940587782ண்ணா. உங்கள் நேரத்தை ஒதுக்கி நேரம் தெளிவாக சொல்லியிருந்தீங்க இன்குபேட்டர் பற்றி. ரொம்ப நன்றி. நன்றிங்கண்ணா.